ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி இதில் அன்னாசி பழ சட்னி பண்ண போகிறேன். அதாவது அன்னாசி பழம் பீசஸ் ஸ்விக்கியில் ஆர்டர் பண்ணினோம். இந்த மாதிரி பீசஸ் கிடைச்சிது, இனிப்பாகவும் இருந்தது. ஆனால் ஒரு 4-5 பீஸ் சாப்பிட்ட பிறகு நாக்கு ஒரு மாதிரி புண்ணு வர மாதிரி, உப்பு என்ன சொல்கிறது, பிப்பெடுக்கிற மாதிரி, நம்ம ஒரு மாதிரி. அதுக்கப்புறம் நார்மல் சாப்பாடு கூட சாப்பிட முடியல, எரியுது நாக்கு. அதனால் ஒரே மாதிரி அப்படி சாப்பிட முடியல. அதனால் என்ன பண்ணேன், ஒரு 2-3 பீஸஸ் சாப்பிட்டுட்டு மிச்சம் இருக்கிற பீசஸ்க்கு சட்னி ஏன் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அன்னாசி பழ பீசஸ் இனிப்பாக இருக்குது, காரப்பொடி, உப்பு. பொதுவாக நம்ம வட்டமாக அன்னாசி பழத்தில் மேலே அப்படியே உப்பு காரம் தூவி தருவாங்க இல்லையா, அதை ஸ்நாக்ஸுக்கு சாப்பிடலாம். ஆனால் இது சட்னியாக பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா காரமாக பண்ணால் கொஞ்சமாக தான் எல்லோரும் போட்டுக்குவாங்க, கொஞ்சம் குழைச்சி எப்படி மிளகா பொடியெல்லாம் போட்டுக்குவாங்களே அந்த மாதிரி. இது நல்லா காரமாக பண்ணோம்னா ஒரு இத்தினூண்டு ஒரு 1/2 ஸ்பூன் போட்டாலுமே சில பேர் எண்ணெய் தொட்டு சாப்பிட்டுக்குவாங்க. அப்படியே கூட இத்தினூண்டு தொட்டாலே இவ்வளோ பெரிய விள்ளல் பிச்சு, தோசை பிச்சு இத்தினூண்டு அத்தி சாப்பிட்டாலே நல்ல காரமாக நல்லா இருக்கும். மோர் சாப்பாட்டுக்கும் சாப்பிட்லாம், தோசைக்கு, இட்லிக்கு, சப்பாத்திக்கு எதுக்கு வேணால் தொட்டுக்கலாம். புதுவிதமாக வாசனையாகவும் இருக்கும், காரச்சாரமாக நல்லா அறுசுவையிலையும் இருக்கும். இனிப்பு, உப்பு, புளிப்பு, காரம், துவர்ப்பு, கசப்பு இருக்காது, பட் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள்.